அதிரடியில் இறங்கிய அமித்ஷா மாறும் மகாராஷ்டிரா அரசியல் களம். மகாராஷ்டிராவில் இப்போ பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளை கழற்றி விட்டுட்டு அங்கு தனித்து களமிறங்க பாஜக திட்டமிட்டிருக்கிறதா தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மாநிலம் முழுக்க கட்சி வலுப்படுத்த அமித்ஷா அறிவுறுத்திய நிலையில இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மகாராஷ்டிராவில் இப்போ பாஜக, சிவசேனா, என்சிபி கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க. இருந்தாலும் அங்கு கடந்த சில காலமாகவே ஆளும் பாஜக கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணி கட்சி தலைவர்கள் மறுத்தாலும் கூட அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே சீக்கிரமாகவே உட்கட்சி தேர்தல் நடுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அதில் மகாயுதி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை விட்டுட்டு தனித்து போட்டியிட பாஜக திட்டமிட்டு வரதா தகவல் வெளியாக இருக்கு. எப்போதும் கூட்டணியை மட்டுமே நம்பியிருக்காம மாநிலம் முழுக்க கட்சி வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பாஜக தனித்து போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மும்பைக்கு சென்றபோது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த பாஜக தலைவர்களை சந்தித்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மகாராஷ்டிராவில் இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்காரு. சிவசேனாவுடைய ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அஜித் பவார் இவங்க ரெண்டு பேரும் துணை முதலமைச்சராக இருக்காங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அங்கே பல மாநகராட்சிகள் காலியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நிறைய பொறுப்புகள்லாம் காலியாக இருக்குது. மும்பை உட்பட பல முக்கிய மாநகராட்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளே இல்லாமல் இருக்காங்க. இதனால நிர்வாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதற்கிடையே அடுத்த 4 மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துமாறு மாநில தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கேட்டுக்கிட்டாங்க. அதோட உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பையும் விரைவில் வெளியிட வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நேரடியாக அமித்ஷா களத்தில் இறங்கி ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதில் தான் தனித்து போட்டியிடவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. அதில் தான் தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. மகாயுதி கூட்டணி என்பது மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுப்பதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அமித்ஷா திட்டவட்டமாக அந்த கூட்டத்தில் சொன்னதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. இது தொடர்பாக மகாராஷ்டிரா பாஜக வட்டாரங்கள் பேசும்போது பாஜக ஒரு தேசிய கட்சி, இதனால நாடு முழுக்க கட்சி வளர்த்தெடுப்பது எங்களுடைய கடமை. உள்ளாட்சி தேர்தல்கள் தனித்து போட்டியிடுவது சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதோட வரும் 2029 நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து களம் இறங்கவும் தயாராக இருக்க இது உதவும். கடந்த தேர்தலில் கூட 132 இடங்களை வென்ற தனிபெரும் கட்சியாக பாஜக இருந்தது. இதனால 2029 கூட்டணி ஆதரவு இல்லாமல் எளிதாக ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிறார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தானே மாநகராட்சியில் ஷிண்டேவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு. அங்கே சிவசேனாவுக்கு கூட்டணி கட்சியான பாஜகவே பிரதான போட்டியாக இருக்கும். இன்னொரு பக்கம் புனே மற்றும் பிம்ப்ரி சின்ஸ்வாட் பகுதிகளில் அஜித் பவாருடைய என்சிபி கட்சி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் அவங்களுக்கு எதிராக பாஜக களமிறங்குறாங்க. இதனால அமித்ஷாவுடைய இந்த ஆலோசனைக்கு பிறகு மகாராஷ்டிராவில் அரசியல் களம் மாறுகிறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தான் அரசியல் களம் மாறுகிறது. மற்றபடி சட்டமன்ற தேர்தலில் அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தொடரும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அரசியல் களம் மாறும்போது பாஜக தனித்து போட்டிட்டாங்கன்னா அவங்களை எதிர்த்து சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்காங்க இல்லையா, அவங்களே களம் காணுவாங்க. அப்போ இந்த ஒரு பிளவு அப்படிங்கிறது, இந்த ஒரு எதிரெதிராக போட்டியிடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போது வருகின்ற காலங்களில் மகாராஷ்டிராவில் அரசியல் களம் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இது எழுப்பியிருக்கிறது.